எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அல்ஜீப்ரா ஈஸி ஆகணும் அப்படின்னா அந்த அல்ஜீப்ராவோட மெயின் கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாங்க நமக்கு அல்ஜீப்ரா ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே மேக்ஸ் வந்து ஈஸி தான். நமக்கு அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேக்ஸ் வந்து மற்ற சப்ஜெக்டை விட பயங்கர ஈஸி. ஏன்னா நம்ம மக்கப் பண்ண வேண்டியது ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். நம்ம தூக்கத்தில் கூட நம்ம தைரியமாக போட்டுடலாம். என்ன பண்ணணும்னா கொடுத்துக்காம பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் 3 = 5. அதாவது ஒரே ஒரு கான்செப்ட் தான். ப்ளஸ் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சா ஈக்குவலுக்கு அப்புறம் மைனஸ் ஆகும். மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ், ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். அதே மாதிரி இன்டூ இருந்ததுன்னா ஈக்குவலுக்கு அப்புறம் வரும்போது டிவைட், டிவைடாக இருந்ததுன்னா ஈக்குவலுக்கு அப்புறம் இன்டூ ஆகும். இது ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஆப்போசிட்டாக வரும், இன்டூ டிவைட் ஆப்போசிட்டாக வரும். இப்படி ஆப்போசிட் அவ்வளோதான். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரா ஈஸி தான். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 = 5 இருக்கு. அப்போ ப்ளஸ் ப்ளஸ் எப்படி போகணும்னு படித்தோம், மைனஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் = 5 - 3. ப்ளஸ்ஸாக வரவன் ஈக்குவல் தாண்டி வரும்போது மைனஸ் ஆகிடுவான். அப்போ எக்ஸ் = 2. அவ்வளோதான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம அல்ஜீப்ரா ஈஸியாக போடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எக்ஸ் = இப்போ மைனஸாக இருக்கான், இவனை இந்த சைடு வரப்போகிறான். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக வந்துடுவான், மைனஸாக இருந்தால் என்ன ஆயிடுவான், ப்ளஸ்ஸாக வந்துடுவான். ஒரு புரியணுங்கிறதுக்காக ஒரே நம்பரே கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், எக்ஸ் = அதாவது இப்போ டிவைடில் இருக்கிறான், டிவைடாக உள்ளவன் எப்படி போயிடுவான், இன்டூவாக போயிடுவான். அப்போ 5 × 3. அப்போ இது என்ன ஆயிரும், 15. எக்ஸ் = 15. அதே மாதிரி பாருங்க, இப்போ 3x என்ன அர்த்தம்னா, இப்போ 3க்கும் எக்ஸுக்கும் நடுவில் எந்த ஒரு ஆப்ரேஷன் கொடுக்கல அப்படின்னா இன்டூ கொடுத்துருக்கான்னு அர்த்தம். இப்போ 3 × x = 5ன்னு அர்த்தம். எழுத வேணாம், புரியுதுக்கா சொல்கிறேன். இந்த மாதிரி சிம்பிள் நடுவில் எது கொடுத்தா மல்டிபிளாக வந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், இன்டூவாக இருக்கும். இப்போ இன்டூவாக இருந்தால் என்ன பண்ணணும், டிவைடில் போடணும். அப்போ எக்ஸ் = என்ன ஆயிரும், 5/3. இந்த பக்கம் உள்ளவை இங்கே வரும்போது டிவைட் ஆகிடும், ஏன்னா இன்டூவாக இருக்கும். ஸோ இன்டூவாக உள்ளவை டிவைட் ஆகிடும். ஸோ எக்ஸ் = 5/3. இவ்வளோதாங்க. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக போட மாட்டீங்க, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, டிவைடாக இருந்தால் இன்டூ ஆயிருமா, இன்டூவாக இருந்தால் டிவைட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்ஜீப்ரா ஈஸி. அடுத்த ஷார்ட்ஸில் இது கூட சப்போஸ் ஏதாவது கோஎஃபிஷியன்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுங்கிறத அடுத்த ஷார்ட்ஸில் போடுவோம். அல்ஜீப்ரா அப்புறம் அதுக்கப்புறம் ஐடென்டிட்டிஸ் படிச்சுட்டு இந்த கான்செப்ட் பண்ணி ஞாபகம் வச்சா இந்த சாப்டர் ஒன்றுமே இல்லைங்க. டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸ் போட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போயிட்டுருக்கோம். அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.